விந்து முந்துரை தடுப்பதற்கு அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து பொதுவாகவே ஆணாகவும் பெண்ணாகட்டும் யாருக்கு எந்த நோய்கள் வந்தாலுமே பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் 2 காரணங்களை முதன்மையாக சொல்லலாம். ஒன்று, உடம்பு தேவைக்கு அதிகமான அளவு சூடாகும் போது, தேவைக்கும் அதிகமான அளவு குறையும் போது, ஹீட் குறையும் போது. உடம்பு சூடாச்சினாலும் நோய் வரும், உடம்பு குளிர்ச்சியானாலும் நோய் வரும். பேலன்ஸ்டாக இருக்கும். மனிதனுக்கு நோய்கள் வருவதற்கான பல்வேறு காரணங்களில் முக்கியமான காரணம் வந்து இது சொல்லலாம். பாடியில் ஹீட் அதிகமானாலும் நோய் வரும், வெவ்வேறு வகையான நோய்கள். ஹீட்டு குறைஞ்சாலும் நோய் வரும், வெவ்வேறு வகையான நோய்கள். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பாடியில் இருக்கிற ஹீட் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருந்து 30 டிகிரி 40 டிகிரின்னு கிடையாது. இது வேறு வகையான ஹீட். இதை பற்றி நான் பின்னாடி சொல்லுவேன் விளக்கமாக. இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஹீட்டு அப்படின்றது ரொம்ப அதிகமாகும்போது விந்து சீக்கிரம் முந்தும். அதனால் பாடி ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், பேலன்ஸ்டாக ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோக்கு வந்து பாடியை கண்டிஷனாக வச்சுக்கிறோமோ, எவ்வளோக்கு பாடியை வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் வச்சுக்கிறோமோ, அப்போ வந்து விந்து முந்துரை தடுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். விந்து முந்துரை தடுப்பது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எவ்வளோக்கு வந்து விந்து முந்துவதை தடுக்கிறோமோ அவ்வளோக்கு தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து உடலுறவு என்கின்ற விஷயத்தில் வந்து நல்ல முழுமையான இன்பத்தை அடைய முடியும். அப்போ ஒரு ஆண் எந்த அளவுக்கு உடல்நலத்தை அதிக அளவு பேணி பாதுகாக்கின்றானோ, எந்த அளவுக்கு எந்த எலிமெண்ட்ஸ் உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி வீக் ஆகிட்டே இருந்தால் பாடி ஹீட் ஆகும். அப்போ பொதுவாகவே வந்து ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணிக்கணும். பெரிய மேஜர் டிசீஸஸ், பெரிய அளவு வியாதிகள்லாம் வர்ற மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. சின்ன மைனர், சின்ன தலைவலி, காய்ச்சல், குளிர் காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு விந்து முந்துரை தடுக்கப்படும். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உடம்புல இப்போது நிறைய அது இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் வந்து எல்லாருக்கும் நோய்கள் இருக்குது. அது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய நோய்கள் இருக்குது. இந்த நோய்களை தடுக்காமல் உடலை எவ்வளோ சாதாரணமாக, நாட் ஒன்லி ஃபார் செக்ஸ்க்குன்னு இல்லை, பொதுவாகவே எந்த அளவுக்கு உடலை வந்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விந்து முந்துரை தடுக்கப்படும். ஸோ இந்த விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உடலில் ஓவர் பாடி ஹீட் ஆகாமல், ரொம்பவும் குளிர்ச்சியாகாமல் பேலன்ஸில் பாடியை வச்சுக்கணும். முக்கியமாக பாடி ரொம்ப ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நான் டிப்ஸை பின்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாடி ஹீட் ஆகாமல் பல்வேறு நோய்களால் அடிக்கடி சீக்கிரம் படுக்கக்கூடாது. உடம்பு சரியில்லை, உடம்பு வீக்கு அப்படின்னு படுக்கக்கூடாது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் நம்ம போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா விந்து முந்துரை தடுப்பதில் இது மிக முக்கியமாக பங்கு வகிக்கும். விந்து முந்துரை தடுக்க மிக முக்கியமான காரணங்களில் இன்னொரு காரணம் வந்து, நம்ம நைட்டில் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எவ்வளோ சீக்கிரம் தூங்குகிறோம், எவ்வளோ காலையில் சீக்கிரம் எழுறோன்றதை பொறுத்து இருக்குது. நைட்டில் வந்து எவ்வளோக்கு நாம் சீக்கிரம் தூங்குகிறோமோ அவ்வளோக்கு பாடி ஹீட் ஆகாது, கூலாக இருக்கும், கண்டிஷனாக இருக்கும். காலையில் எவ்வளோக்கு சீக்கிரம் எழுறோமோ அவ்வளோக்கு பாடி கூலாக இருக்கும், கண்டிஷனாக இருக்கும், ஹீட் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே வந்து விந்து முந்துரை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ தூங்க போகிறோம், எப்போ விழிக்கிறோம், எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், இதுதான். தூங்குவதற்கு உண்டான டைம்ன்றது வந்து அதிகபட்சம் லேட்டாக 9 மணிக்கெலாம் படுக்கணும். அதான் முறை. இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லையானது வேறு சமாச்சாரம். பட் நடைமுறைக்கு சாத்தியமாக இருந்தாலும் சாத்தியம் இல்லைனாலும் இது கண்டிப்பாக செக்ஸ் ரீதியாக நம்ம சந்தோஷம் அடையிறதுக்கு உண்டான அளவில் நம்ம உடம்புல தேர்த்திக்கணும்னா இது கண்டிப்பாக மஸ்ட்டு. 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும். படுக்கைக்கு அப்போ தான் போய் தூங்க போயிடணும். 9 மணிக்கெலாம் படுக்க போயிடணும். காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்தணும். இதுதான் கரெக்ட் சிஸ்டம். 9 மணிக்கு தூங்க போகணும், 3 மணிக்கு எழுதணும். இது எந்த அளவுக்கு யாருக்கு எப்படியெல்லாம் பொருந்துமோ அந்த அளவுக்கு அதை மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இந்த ஸ்டாண்டர்ட் ரூல் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தொழில்நிலை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டைம் மாற்றிக்கலாம். பட் தூங்க போகிறது எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு சீக்கிரம் 9 மணிக்கெலாம் தூங்க போயிடுங்க. காலையில் எவ்வளோக்கு சீக்கிரமாக எழ முடியுமோ அவ்வளோக்கு 3 மணிக்கு எப்போனாலும் எழலாம், எழுறது பாருங்கள். அதே மாதிரி நைட்டில் படுக்க போகும்போது குறைஞ்சபட்சம் 2 ஹவர்ஸ் முன்னாடி சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 7க்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் 9 மணிக்கெலாம் படுக்க போக முடியும். அட்லீஸ்ட் 1 ஹவர் கேப்பாவது இருக்கணும். நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்க போகிறதுக்கும் மத்தியில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேப்பாவது இருக்கணும்.
தூங்க போங்க, சீக்கிரம் தூங்குங்க. காலைல ஏர்லி மார்னிங் எவ்வளோக்கு சீக்கிரம் எழுறீங்களோ எழுங்க. 6 மணிக்கு மேலே எவ்வளோக்கு லேட்டாக எழுறோமோ அவ்வளோக்கு பாடி ஹீட் ஆகும். விந்தினுடைய தரமும் விந்தினுடைய சூடும் நமக்கு பல வகையில் பாதிப்புகள் தரும். அதனால் காலையில் எவ்வளோக்கு சீக்கிரம் எழுபது எழுங்க. அதிகபட்சம் லேட்டாக 6 மணி அதோட வச்சுக்கோங்க. நைட்டே படுக்க போகிறது முடிஞ்ச வரைக்கும் 9க்கே போங்க, அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் படுக்க போங்க. இது விந்து முதிர் தடுப்பதற்கான மிக முக்கியமான விஷயங்களில் காரணிகள் இதுவும் ஒன்று. இதை நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணி விந்து முதிரை தடுப்பதற்கான அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பேசிகிட்ருக்கோம். அதில் இன்னொரு விஷயம் வந்து மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் வந்து உலகளாவிய அளவில் பெரிய புரட்சியை பண்ணியிருக்கு. மொபைல் ஃபோன் இல்லாதவங்களே இல்லைன்ற மாதிரி வந்துடுச்சு. ரெண்டாவது மொபைல் ஃபோனும் ஒருத்தருக்கு ஒரு ஃபோன்றது போய் ஒருத்தர் 2 ஃபோன் 3 ஃபோன் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. பட் இந்த மொபைல் ஃபோன் வந்து நம்மளுடைய செக்ஸ் லைஃப்பை எப்படி பாதிக்குதுன்னு அதை பற்றி ஒரு பெரிய எபிசோடே பேசணும். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போ நம்ம சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறோம். மொபைல் ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இடுப்பை சுற்றி நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள் கொனாட்ஸ் ஜென்டல் ஆர்கன்ஸ்க்கு பக்கத்தில் பேண்ட் பாக்கெட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்கிலலாம் வைக்கிறாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்கிறது பாதிப்பு தருதுன்னு பேக்கில் வைக்கிறாங்க. பேக்கில் வச்சாலும் பாதிப்பு தான், ஃப்ரண்ட்டில் வச்சாலும் பாதிப்பு தான். நம்முடைய இனப்பெருக்க உறுப்பிலிருந்து 1/2 அடிக்கு அல்லது 3/4 அடி ஒரு சரௌண்டிங் வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்களேன். முன்னால் பின்னால் எங்கே வச்சாலும் பாதிப்பு தான். முன்பக்கம் வச்சா அதிக பாதிப்பு, பின்பக்கம் வச்சா கொஞ்சம் பாதிப்பு கம்மி, அவ்வளோதான். பட் பின்னால் வச்சுட்டா சேஃபு அப்படிலாம் கிடையாது. பேக் பாக்கெட்டில் வச்சுட்டா சேஃபு, ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சா பாதிப்பு. ஃப்ரண்ட்டில் வச்சா பாதிப்பு அதிகம், பேக்கில் வச்சா பாதிப்பு கம்மி. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலில் உங்களுடைய இனப்பெருக்க உறுப்பில் டெஸ்டிகிள்ஸில் விந்தணுக்களில் உற்பத்தியாகிற தரத்தை குறைக்கும், விந்தனுடைய சக்தியை குறைக்கும், உடம்புல ரொம்ப ஹீட்டை பண்ணி விந்துவை இறக்கி விடும். விந்து எவ்வளோக்கூட இலகவாக இருக்கோ, எவ்வளோக்கூட லூஸாக இருக்கோ அவ்வளோக்கூட விந்து சீக்கிரம் வந்துடும். விந்து வெளிவருவதற்கான விரைவில் வெளிவருவதற்கான முக்கியமான காரணங்கள் இதுவும் ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனை வந்து 1 அடி டிஸ்டன்ஸ், உங்கள் உடம்புலேருந்து 1 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கணும். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத போது பாக்கெட்டில் வச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மொபைல் ஃபோன் வர ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் வந்து உள்ள ஆண்குறியையும் இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட அனைத்து ஹார்மோன்களையும் பாதிக்குது. இந்த பாதிப்பு செக்ஸ் சம்மந்தப்பட்ட இது இல்லாமல் வேறு கோளாறுகள் வரத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருக்குது. அதனால் தயவு செய்து மொபைல் ஃபோனை வந்து பாக்கெட்டில் வைக்காதீங்க. அப்படியே வச்சாலும் மேலே வச்சாலும் ஹார்ட் பாதிக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஷர்ட் பாக்கெட்டில் மேலே வச்சாலும் ஹார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குது. அப்போ எங்கே தான் வைக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் பாழ்ந்து ஒரு தள்ளி வைக்கிறது ஓரளவுக்கு சேஃப். அதை நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஃப்ரண்ட் பாக்கெட்லேயும் பேக் பாக்கெட்லேயும் பேண்ட் பாக்கெட்லாம் தயவுசெய்து வைக்காதீங்க. ஹார்ட்டையும் வேணும் சேஃப்டியாக பண்ணிக்கணும்னா ஹார்ட்டில் கூட பாதிப்பு வராத மாதிரி மேல் பாக்கெட்டையும் வைக்காதீங்க. எப்படி வைக்கணுமோ லூஸாக வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து இப்போ நீங்கள் நைட்டில் படுக்கும்போது உங்ககிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் 4 அடி 5 அடி கேப்பில் மொபைல் ஃபோன் தூரமாக வைங்க. மொபைல் ஃபோனை நீங்கள் எவ்வளோ கூட உங்கள் உடம்புக்குள்ளே பக்கத்தில் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கூட உங்கள் எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். நாளமில்லா சுரப்பிகள் என்கின்ற எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அப்போ உங்களுடைய சக்கரங்கள் அஃபெக்ட் ஆகும். நரமண்டலம் பாதிச்சுன்னா செக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தானாகவே உங்களை கேட்காமையே வந்து சேரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அதனால் மொபைல் ஃபோன் பகலில் அவாய்ட் பண்ண முடியாது, ரைட், ஓகே. நைட்டில் நான் கோயிங் டு பெட் அப்போ கூட எதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும், தலை பக்கத்துலேயே உடம்பு பக்கத்துலேயே எதுக்கு வச்சுக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி 5 அடி தள்ளி வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் 6 அடி தள்ளி வச்சா சேஃப். யூஆர் பர்ஃபெக்ட்லி சேஃப். அந்த மொபைல் ஃபோனுடைய ரேடியேஷன் வந்து உங்கள் பாடியை டச் பண்ணக்கூடாது. உங்கள் பாடிக்கும் மொபைல் ஃபோனுக்கும் மத்தியில் குறைஞ்சபட்சம் 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நைட்டு தூங்கும் போதாவது வைங்களேன். அப்படி வச்சா இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனை வெளில வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது சாதாரணமான விஷயம். இது போய் என்ன பண்ணிட போகுதுன்னு நினைக்காதுங்க. ஒரு மருந்தினால் தரக்கூடிய பலன்களை விட இது அதிகமாக பலன் கொடுக்கும். இதுக்காக மருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க, இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக உண்டான பெனிஃபிட்டை வந்து இந்த மொபைல் ஃபோன் டீவியேஷன், அப்புறம் மொபைல் ஃபோன் தூரமாக இருக்கணும், வெளியே வந்துடணும். அது டீவியேட் ஆகி வெளில இருந்தீங்கன்னா மருந்துக்கு ஈக்குவலான பலன் இது கண்டிப்பாக தரும். அதனால் இந்த விஷயத்தை வந்து லைஃப்பில் தயவு செஞ்சு லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.